ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்ட்ரோக் வந்து எதனாலலாம் வருது, எப்படிலாம் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸ்ட்ரோக் வந்து கிரிப்டோஜெனிக் காசுன்னு சொல்லுவாங்க. கிரிப்டோஜெனிக் காசுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாத காரணம். அதாவது இதனால தான் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. இதனாலலாம் வரலாம் அப்படிங்கிறத வந்து ரிஸ்க் ஃபேக்டராக நம்மளுக்கு சொல்கிறாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே இஸ்கிமிக் ஹெமரேஜிக் 2 ஸ்ட்ரோக் இருக்குது. அதாவது ரத்த குழாய் அடைப்பு, ரத்த குழாய் கசிவு. இதில் வந்து ரத்த குழாய் அடைப்பு வந்து 85% வந்து பங்கு வகிக்குது. ரத்த குழாய் கசிவு வந்து 15% வந்து பங்கு வகிக்குது. இப்போ இந்த ரத்த குழாய் அடைப்பு, அதாவது இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் வந்து எப்படிலாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதோட ரிஸ்க் ஃபேக்டர்லாம் என்ன அப்படின்னா, ஹை பிளட் ப்ரெஷரு, டயபெட்டிஸு, ஹை கொலஸ்ட்ரால் லெவலு, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்க, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியாக இருக்கிறவங்க, ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸு, அப்புறம் பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் வந்து நிறையா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வந்து மெயினான 2 காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிளட் ப்ரெஷர் சரியா மெயின்டைன் பண்ணாத, அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுக்காமல் இருக்கிறனால வரது வந்து ஹை பிளட் ப்ரெஷர்னால வரது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். இன்னொரு காரணம் என்னன்னா, ஏதாவது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் இல்லை டேரெக்டாக அந்த இடத்துல ஏதாவது ஹிட் ஆகுது அப்படின்னா அதனாலேயும் வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வரலாம், அதாவது ரத்த குழாய் கசிவு. இதுலேயே இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக வருது. இஸ்கிமிக்ல 2 விதம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து த்ரோம்போட்டிக்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எம்போலின்னு சொல்லுவாங்க. த்ரோம்போட்டிக் அப்படின்னா பிரெயின்ல இருக்கிற பிளட் வெசல்ஸ்ல அந்த இடத்துலயே அடைப்பு ஏற்படுறது த்ரோம்போட்டிக் ஸ்ட்ரோக். எம்போலிக் ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னா, நம்மளோட உடம்பு அப்படி இல்லை நம்மளோட ஹார்ட், இதுல எங்க வேணாலும் ரத்த கட்டி உருவாகலாம். அந்த கட்டி வந்து பிளட் சர்க்குலேஷன் அப்படியே டிராவல் ஆகிட்டு நம்மளோட பிரெயினுக்குள்ள நுழையும் போது அதை விட சின்ன ஆர்டரிக்குள்ள அது பாஸ் ஆகும்போது அது வந்து அந்த இடத்துல பிளாக் ஆகிடும். இதனால வரது வந்து எம்போலிக் ஸ்ட்ரோக். இப்போ நான் சொன்ன இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தெல்லாம் வந்து நம்ம அவேராக இருந்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக் வந்து அஃபெக்ட் ஆகிறது கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 25 வயசு அல்லது அதுக்கு மேற்பட்ட வயசு உடையவங்களுக்கு 4 பேரில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இப்போ இருக்குது. அதனால பி கேர்ஃபுல்.